Good evening all. இந்த வீடியோல நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு சரியான என்ட்ரி வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 25,500 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஏடிஎம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்பாட் பேஸ் பண்ணி ஏடிஎம் வந்து எடுத்துக்கிட்டோம். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றோமா இல்லாட்டி நிஃப்டி இண்டெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றோமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம ட்ரேட் பண்றது வந்து இண்டெக்ஸ் கிடையாது, நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வீக்லி இருக்கும், மந்த்லி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மந்த்லி அப்படின்னும் போது ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு வந்து 3 months கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு வீக்லியில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்போது வாரம் வாரம் அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 0 ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து வீக்லிலையும் வந்து ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு லெவல்ஸில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபியூச்சர் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏடிஎம்மாக வந்து 25,500 அப்படிங்கிறத ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டார்கெட்டுக்காக 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து எடுத்துப்போம். ஸோ அப்போ 25,400 காலும் 25,600 புட்டும் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல தான் நம்ம லெவல்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் 5 minute வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவலை உடச்சி கீழே வந்துருக்குது. ஸோ அது சப்போர்ட் 1 உடச்சதுன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 வரைக்கும் வரும். சப்போர்ட் 2ல சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு வந்து S1, அதாவது இது வந்து சப்போர்ட்டா இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா வந்து R1 வரைக்கும் போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 கால் அண்ட் 600 புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம லெவல்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டா வந்து நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு இந்திமணி கால் 25,400 அப்படிங்கிறது என்ன பிரைஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு டிராவல் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 25,400 கால் அண்ட் 600 புட் வந்து எடுத்துருந்தோம். வீக்லி ஃபியூச்சர் சப்போர்ட் எடுக்கும்போது 80 rupeesல வந்து பை ஆகுது. 80 rupeesல இருந்து நமக்கு இன்னொரு அடிஷனல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து சப்போர்ட்டுங்கிறது பிரேக் பண்ணிருச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் 1 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 184 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இங்கிருந்து இவ்வளவு தூரம் போச்சு. ஸோ இன்னைக்கு ஒரே ட்ரேடு தான். இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 184 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் தான். பட் இதை நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25,410 அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆயிருந்தது. ஸோ நம்ம 110 rupees அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் நம்ம வந்து 110 rupees அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏடிஎம் கால் ஆப்ஷன் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு மூமெண்டம் வந்து பை சைட்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்கேஸ் 110 வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா வந்து சைட்வேஸ்குள்ள போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த 110 rupees வந்து பிரேக் அவுட் பண்ணதுனால தான் நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுத்தது இன்னைக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்புறமா ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம எப்படி வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலாக வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். வர்ற பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் 7 to 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்ட் வந்து இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது பேஸ் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா
2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஆப்ஷன் ப்ரிடிக்டர், ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர். இந்த 2 இண்டிகேட்டரும் வந்து லைஃப் டைம் வந்து ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். டவுட் செஷன் டெய்லி ஈவினிங் வந்து 8 to 9 வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் 1 month லைவ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து 1 month டிஸ்கஸ் பண்ணுவோம். 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.